மட்டக்களப்பு சந்திவெளி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட சித்தாண்டி பகுதியில் மது அருந்துவதற்கு பணம் தராத ஆத்திரத்தில் மகன் தாக்கியதில் தாய் உயிரிழந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. சித்தாண்டி 4 பழைய சந்தை வீதி வேலாயுதம் வீதியில் வசிக்கும் 39 வயதான பெண்ணே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார். 4 உறுப்பினர்களை கொண்ட இந்த வீட்டில் உயிரிழந்த பெண்ணும் அவரது 23 மற்றும் 22 வயதுடைய 2 மகன்களும் வசித்து வந்துள்ளனர். குடிபோதை காரணமாக இந்த வீட்டில் தாய்க்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்ததாக அயலவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். மன உளைச்சலுக்கு ஆளான இளைய மகன் 2 வாரங்களுக்கு முன்னர் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன் பின்னர் மூத்த மகன் தாயுடன் வசித்து வந்துள்ள நிலையில் அவர் மது அருந்துவதற்காக தாயிடம் அடிக்கடி பணம் கேட்டு சண்டையிட்டு வந்துள்ளார். நேற்றைய தினமும் மது அருந்துவதற்கு பணம் கேட்ட நிலையில் ஏற்பட்ட தகராறில் மகனால் தாக்கப்பட்டே தாய் உயிரிழந்திருக்கலாம் என்று போலீசாரின் முதல்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் உயிரிழந்த பெண்ணின் தாயார் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது தனது பேரன் வீதியில் கத்திக் கொண்டு செல்வதை கண்டுள்ளார். பின்னர் அயலவரிடம் கேட்டபோது தனது தாய் அடித்து விட்டதாக தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் வீட்டை திறந்து பார்த்தபோது தனது மகள் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சந்திவெளி போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி, மட்டக்களப்பு குற்றத்தடுப்பு தடயவியல் போலீசார் மற்றும் ஏறாவூர் சுற்றுலா நீதிமன்ற நீதவான் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டனர். பின்னர் அயலவர்கள் மற்றும் உறவினர்களிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சடலம் மேலதிக பிரேத பரிசோதனைக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்த கொலையுடன் தொடர்புடைய மூத்த மகனை சந்திவெளி போலீசார் இரவே கைது செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.